பெயராலே ஆண்டவரின் பெயராலே நமக்கு உதவி உண்டு. எல்லாம் வல்ல இறைவா, இந்த தேர் பவனியானது சீடத்துவ வாழ்க்கையை நினைவுபடுத்துகிற ஒரு பவனியாக அமைய அருள் புரிவீராக. குழந்தை இயேசுவின் உருவத்தை அல்ல, குழந்தை இயேசுவின் பண்புகளைத்தான் நாங்கள் கொண்டாட வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். ஆகவே இங்கு வந்திருக்கிற நாங்கள் அனைவரும் உருவத்தின் மீது கண் கொள்ளாமல் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் குழந்தையாக இருந்த பொழுது அவர் வாழ்ந்த வாழ்க்கையை வாழத்தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற உணர்வை உணர்ந்தவர்களாக இந்த பவனியிலே கலந்து கொள்ள அருள் தாரும். தேவையில்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் இயேசுவே எங்கள் ஆண்டவர் என்கிற அறிக்கை செய்கிற சீடர்களாக இந்த பவனியில் நாங்கள் வலம் வர எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பங்கு ஆலயத்தையும் நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து எங்கள் வாழ்வு ஒரு புதிய வாழ்வாக அமைய அருள் தாரும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இந்த தேர் பவனியையும் நம்மையும் இந்த திருவிழாவையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பக்தர்கள் அனைவரும் தயவுசெய்து தேருக்கு முன்பாக வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேருக்கு பின்புறம் யாரும் போக வேண்டாம். அனைவரும் தேருக்கு முன்னால் செல்லுங்கள். தேருக்கு பின்புறம் யாரும் செல்ல வேண்டாம். தேருக்கு பக்கத்திலும் செல்ல வேண்டாம். தேர் இறுதியாக அனைவரும் தயவுசெய்து கலந்து கொள்ள வரிசையில் நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வீரத்திருவர்களை நோக்கி வீரத்திருவர்களை நோக்கி வேண்டி வரும் பக்தர்களின் குறை தீர்ப்பவனே, கிண்டி நகர் வாழுகின்ற என் அன்பனே, வேண்டி வரும் பக்தர்களின் குறை தீர்ப்பவனே, குழந்தை இயேசுவே, எங்கள் குழந்தை இயேசுவே, குறைகள் போக்கிடும் மக்கள் அன்பனேசனே, எல்லோரும் ஒன்றாக என் மண்ணிலே என்னாலும் நன்றாக குழந்தை இயேசுவே, குறைகள் போக்கிடும் மக்கள் அன்பனேசனே. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைப்படுத்தாதே. அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை ஆசீர்வதியும். 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 அற்புதம் புதிய உமது ஆத்மீக எழும் எல்லா சந்தேகத்திலும் இருந்து நீரும் பங்கிடும் சான்று வளர்ந்திட வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
கலந்து மகிழ்வோமே. நன்னாதர் இயேசு நம்மிடையே வருவார், நன்னாதர் இயேசு நம்மிடையே வருவார். நாம் எல்லாம் ஒன்றாய் ஜெபித்தாலே அழைக்கப்பட்டோம், பேறு பெற்றோம், ஆலயம் ஒன்றாய் வருவோமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. குழந்தை இயேசு தேர் திருவிழா திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் பங்கின் நமது அனைவரின் பாதுகாவலரான அற்புத குழந்தை இயேசுவின் ஆண்டு பெருவிழாவிற்கு வருகை புரிந்து தலைமை ஏற்று நடத்தவிருக்கும் கிரைஸ்ட் கல்லூரி துணை முதல்வர் அருட்தந்தை அருள்மணி அவர்களையும் மற்ற குருக்களையும் பங்கு மக்கள் பக்தர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். என்னை மகிமை செய்ய செய்ய உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன் என்ற குழந்தை இயேசுவின் அருள்மொழி அன்பு செய்க ஆசீர் பெறுக என்று சுருக்கமாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை குழந்தை இயேசு ஆசீர்வதித்து பாதுகாத்து வந்த கிருபையை நினைத்து நாம் அவரை அன்பு செலுத்தவும் பிறரை அன்பு செய்யவும் இதன் வழியாக அவரது ஆசீரை மேலும் பெறுவதற்காக நன்றி கலந்த மனத்துடன் வந்திருக்கின்றோம். இயேசு உலகில் வாழ்ந்த பொழுது பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். இயேசு பாரபட்சமின்றி எல்லோரையும் ஏற்றுக்கொண்டார். தந்தை அவருக்கு அளித்த அத்துணை பொறுப்புகளையும் மனமுவந்து ஏற்று தன்னையே நமக்காக தாரை வார்த்தார். அதுபோல உள்ளார்ந்த மனத்துடன் பிறரை மன்னித்து விட்டு கொடுத்து எப்பொழுது வாழ்கிறோமோ
அப்பொழுதுதான் இவ்விழாவின் ஆசீரும் பலனும் கிடைக்கும். எனவே பிறரை ஏற்போம், பிறருக்கு உதவுவோம், பிறரை அன்பு செய்வோம், உடன் இருப்பவர்களையும் அன்போடு நடத்துவோம், இறை ஆசீரை பெறுவோம். இச்சிந்தனைகளோடு இப்பெருவிழா திருப்பலியை பக்தியோடு ஒப்புக் கொடுப்போம். இத்திருப்பலியை இறைவனுக்கு உகந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாய் இருக்கிற நம்முடைய பாவங்கள், பலவீனங்களை இறைவனுடைய திருப்பாதத்தில் வைத்து மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மனித தன்மையின் மாண்பினை வியத்தகு முறையில் படைத்து
அதனினும் வியத்தகு முறையில் சீர்படுத்தினீரே. எங்களது மனித இயல்பில் பங்கு கொள்ள அருள் கூர்ந்த அவரது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெற அருள் புரிவீராகும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை திருவசனங்கள் 2 முதல் 7 வரை. கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பழகி பெருகச் செய்தி அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூர்கிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். அமளியுற்ற போர்க்களத்தில் போர் வீரன் அணிந்திருந்த காலணிகளும் இரத்த கரை படிந்த ஆடைகள் அனைத்தும் நெருப்புக்கு இரையாக எரிக்கப்படும். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவிராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவரின் அருள் வாக்கு. Shall
வாழ்வில் பெருகிடுமே. செவி சாய்க்கும் இறைவன் நம் அருகில் இருக்கின்றார். செவி சாய்க்கும் இறைவன். இரண்டாம் வாசகம். ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 7 முதல் 14 முடிய. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் கூறுவது, இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால், பாலை நிலத்தில் சோதனை நாளன்று கிளர்ச்சியின் போது இருந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் 40 ஆண்டுகள் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். எனவே அத்தலைமுறையினர் மீது வெறுப்பு கொண்டு எப்போதும் இவர்களது உள்ளம் தவறுகிறது. என் வழிகளை இவர்கள் அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என்றார் கடவுள். அன்பர்களே, நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளமும் வாழும் கடவுளை விட்டு விலகும். இத்தகைய தீய உள்ளம் உங்களுள் எவருக்கும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். உங்களுள் எவரும் பாவத்தால் ஏமாற்றப்பட்டு கடின உள்ளத்தினர் ஆகாதவாறு ஒவ்வொரு நாளும் இன்றே என எண்ணி நாள்தோறும் ஒருவருக்கு ஒருவர் அறிவுரை கூறுங்கள். தொடக்கத்தில் நாம் கொண்டிருந்த திட நம்பிக்கையை இறுதி வரை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் நாமும் கிறிஸ்துவின் பங்காளிகளாவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. Hallelujah, hallelujah, hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 40 முதல் 45 முடிய. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகின்றேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நிறைய பேருக்கு கை இல்லை. தமிழர் பெருவிழாவான இன்று குழந்தை இயேசுவினுடைய பெருவிழாவையும் கொண்டாடுகிறோம். இது இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியை நமக்கு தருகிறது. ஒரு வசனத்தோடு இந்த மறைவுரையை துவங்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். யோவான் 15வது அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் கனி தந்தால்தான் என் சீடர்கள் என்று அழுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கிறிஸ்தவனாக ஆக பிறகு நான் கனி தருவேன் என்பதல்ல அதனுடைய பொருள். என் கடவுள் விரும்புகிற, என் ஆண்டவர் விரும்புகிற சித்தத்தை, திட்டத்தை, அவருடைய திருவுளத்தை நான் நிறைவேற்றி கனி தந்தால் மட்டும்தான் நான் கிறிஸ்தவன் என்று ஆண்டவர் இன்று அழுத்தி கூறுகிறார். ஞான ஸ்நானம் பெற்றுவிட்டதாலேயே ஒருவர் கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்ள முடியாது. நிறைய இடங்களில் குழந்தை இயேசு பக்தர்கள் என்று கூறுவார்கள். அது தவறான சொல்லாடல் என்று நான் கருதுகிறேன். அன்னை மரியாளின் பக்தர்கள் என்று கூறலாம், யோசேப்புவின் பக்தர்கள் என்று கூறலாம். ஆனால் குழந்தை இயேசுவின் சீடர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். குழந்தை இயேசுவுக்கு பக்தர்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவர்கள் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்க முடியாது. நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை இந்நாட்களிலே பக்தர்களை கொண்டிருக்கிற சபையாக மாறி இருக்கிறதே ஒழிய நம்பிக்கையாளர்களை கொண்டிருக்கிற சபையாக இருக்கிறதா? பக்தர்கள் குழந்தை இயேசு கோவிலுக்கு போவாங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு முதல் வெள்ளி அன்று திருநிலை ஆண்டவர் கோயிலுக்கு போவாங்க. சனிக்கிழமை அன்று அன்னை மரியாள் ஆலயத்திற்கு செல்வார்கள். ஒரு சிலர் சொல்வார்கள், எங்களுக்கு குழந்தை இயேசு தான் எங்க வீட்டுக்கு எல்லாமே என்று சொல்வார்கள். ஒரு சிலர் சொல்வார்கள், திருநிலை ஆண்டவர் தான் எங்கள் குடும்பத்தினுடைய குல தெய்வம் என்று சொல்வார்கள். ஒரு சிலர் எங்களுக்கு நல்லாய இயேசு கிறிஸ்து தான். பெரம்பலூரிலே ஒரு திருச்சபை இருக்கிறது, உயிர்த்த கிறிஸ்து ஆலயம். அங்கிருக்கிற கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள், எங்கள் குடும்பத்திலே உயிர்த்த கிறிஸ்து தான் எங்களுக்கு முக்கியம் என்று.
இயேசு உயிர்த்த கிறிஸ்துவாகவோ, திருஹிருதய ஆண்டவராகவோ, நல்லாயன் இயேசுவாகவோ, குழந்தை இயேசுவாகவோ பார்க்கப்பட வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன். நாம் தான் இயேசுவின் பலதரப்பட்ட பரிமாணம் உள்ள பண்புகளை பிரித்து தியானித்து ஜெபிக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். குழந்தை இயேசுவுக்குரிய அந்த பண்புகள், திரு இருதயத்திற்குரிய பண்புகள், நல்லாயனாகி இயேசு கிறிஸ்துவுக்குரிய பண்புகள் என்று பிரித்து பார்க்க வேண்டும். ஆகவேதான் பவனியின் துவக்கத்திலே என்னுடைய ஜெபம் இவ்வாறாக இருந்தது. பலர் அதில் இல்லை. ஆண்டவரே, குழந்தை இயேசுவின் உருவத்தை தாங்குகிற மக்களாக அல்ல, குழந்தை இயேசுவின் பண்புகளை தாங்குகிற மக்களாக நாங்கள் இந்த பவனியில் பங்கேற்க அருள் தாரும் என்று சொல்லி ஜெபித்தேன். ஏனென்றால் பலருக்கு இந்த சுரூபம் மிக மிக மகிழ்ச்சியை தருகிற உருவமாக இருக்கும். குழந்தை ஈஸியா ஏமாத்திடலாம், குத்துவார், உடனே எல்லாம் பிளஸ் பண்ண மாட்டார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, கனி தந்து என் சீடராகுங்கள். பவனியில் கலந்து கொண்டதனாலே சீடர்கள் கிடையாது. இந்த திருவிழாவுக்காக டொனேஷன் கொடுத்ததாலேயே சீடர்கள் கிடையாது. பல பிரிவினை சபைகள் சொல்வது போல ரட்சிக்கப்பட்டு விட்டேன். என்ன பட்டு விட்டேன்? ரட்சிக்கப்பட்டு விட்டேன். ஐயா, அதை இறுதி நாளில் ஆண்டவர் சொல்ல வேண்டிய வார்த்தை. அந்த நாள் வரை நாம் அனைவரும் புரிஞ்சிருச்சுல்ல இந்த செயல். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேனா இல்லையா என்று சொல்ல வேண்டியது யாரு? அவர்தான். அந்த இறுதி நாள் வரை நான் அவருடைய பிள்ளையாக வாழ முயற்சி செய்ய வேண்டும். அதைத்தான் நீங்கள் இரண்டாவது வாசகத்தில் கேட்டீங்க. நீங்கள் முதலில் பெற்றிருந்த விசுவாசத்தை இறுதி வரை காத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் சீடர்கள். அதுவரைக்கும் நீங்கள் சீடர்களாக இருக்க முடியாது. பக்தர்களாக இருப்பது எளிது, பக்கம் பக்கமாக ஜெபம் சொல்லுவது எளிது, ஜெபமாலை உருட்டுவது எளிது. அதுவும் நம்ம ஜெபமாலை சொல்லியா வேண்டும்? அருள் நிறைந்த மரியே வாழ்க எங்கடி போறாங்க சாமியார் அர்ச்சிஷ்ட மரியே சர்வேஸ்வரே மாதவி வந்துட்டாரடி சர்ச்சுக்கு அருள் மரியே வாழ்க. இதுதான் நம்ம ஜெபமாலை. பலருடைய ஜெபமாலை. ஜெபங்களை சொல்வது எளிது, ஆனால் வார்த்தையை கடைபிடிப்பதுதான் கடினம். சீடர்கள் இயேசுவோடு இருந்தவரை பக்தர்களாகத்தான் இருந்தார்கள். அவர்களால் இயேசுவை புரிந்து கொள்ள முடியவில்லை. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற பிறகுதான் அவர்கள் சீடர்களாகவே மாறுகிறார்கள், அப்போஸ்தலர்களாக மாறுகிறார்கள். அதனால் வரை ஓசையில் சோறு கிடைத்ததே என்றுதான் சுற்றிக் கொண்டிருந்தார்கள். அதனால் வரை அவரை புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே தான் நான் இந்த திருப்பலியிலே இதை அழுத்தி கூற விரும்புகிறேன். நாம் அனைவருமே பக்தர்களாக அல்ல, சீடர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். சீடர்களாக வாழ வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் கனி தர வேண்டும் என்று நம்மை பார்த்த ஆண்டவர் கூறுகிறார். நல்ல வார்த்தைகளை பேசு, நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று. செயல்கள் இல்லாமல் என் நம்பிக்கை ஒருபொழுதும் பலன் தராது. திருவிழாவிலே வருட வருடம் மாலை போட்டு விடுவேன். எந்த விதத்திலும் நாம் ஆண்டவரை மாற்றி படுத்திவிட முடியாது. யாக்கோபு 2வது அதிகாரம் 26வது வசனம். யாக்கோபு 2:26. செயல்கள் இல்லாத நம்பிக்கை செத்த நம்பிக்கை. திருப்பலிக்கு வந்துவிட்டு என் இல்லம் சென்ற பிறகு என் வாழ்க்கையிலே ஒரு துளி மாற்றம் இல்லை என்றால் இது செத்த செயல்பாடு, செத்த நம்பிக்கை. இது என்னுடைய வார்த்தை இல்லை, விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. செயல்கள் இல்லாத நம்பிக்கை செத்த நம்பிக்கை. இதை விட எப்படி சொல்லிவிட முடியும்? அடுத்தவரை பற்றி புரணி பேசாதே என்று ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு அருளப்பட்டால் அதை செய்வதற்கு நான் எந்த அளவிற்கு முயற்சி செய்தேன்? உன் வழக்கை செய்வதை இடக்கை அறியாதிருக்கட்டும் என்று சொல்லப்பட்டால்
நான் எந்த அளவிற்கு அதை நிலைநிறுத்துவதற்கு முயற்சி எடுத்தேன். பிள்ளைகளே, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்கிற வார்த்தை எந்த அளவிற்கு நான் செயல்படுத்தினேன்? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதீர்கள். உங்களுடைய பதில் ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் இருக்கட்டும். மற்றவை பிசாசிடமிருந்து வருகிறது. ஆகவே என் மனதிற்குள் ஒளித்து வைத்துக் கொள்ளாமல் உள்ளதை பண்போடு பக்குவமாக நான் எடுத்துச் சொல்வேன் என்கிற பண்பு இல்லாமல் வெளியிலே இடித்துக் கொண்டு உள்ளே பல விஷமத்தனமான எண்ணங்களை வைத்துக் கொண்டு பழகுகிற அந்த செயல்பாடுகளை ஒழிக்காவிட்டால் எப்படி கிறிஸ்தவர்கள் என்று வெளியே சொல்லிக் கொள்ள முடியும்? இந்த கேள்வியைத்தான் இன்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். குழந்தை இயேசுவின் சீடர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர் குழந்தையாக இந்த உலகத்திற்கு வந்தார். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அவர் மனிதராக வந்ததனால் அவர் மாட்சி அடையவில்லை, அவருடைய மாட்சியிலிருந்து இறங்குகிறார். உண்மைதான? கடவுள் நிலையிலிருந்து இழிநிலையான மனித நிலைக்கு இறங்குகிறார், நம்முடைய பாவ நிலைக்கு இறங்குகிறார். அப்படி என்றால் இந்த உலகத்திலே நான் குழந்தை இயேசுவினுடைய சீடர் என்று சொல்லிக் கொள்பவர்கள் முதலில் தங்களை பெரியவர்கள் என்று நினைத்துக் கொள்ளவே கூடாது. நான் உயர்ந்தவன் நினைப்பு இருக்கக்கூடாது. நான் பணக்காரன், எனக்கு படிப்பு இருக்கிறது, எனக்கு பதவி இருக்கிறது, எனக்கு பெருமை இருக்கிறது, நான் இந்த சாதியை சார்ந்தவன். சாதியை கண்டுபிடித்தவனே முட்டாள், அதை பின்பற்றுகிறவர்கள் அடிமுட்டாள். நான் இதை சார்ந்து உயர்ந்தவன் என்று சொல்லும் பொழுதே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக இருக்கவே தகுதியற்றவர்களாக மாறிவிடுகிறோமே. அதுதான் குழந்தை இயேசுவினுடைய பண்பு. அவருடைய மாட்சியிலிருந்து இறங்கினார். எதற்காக தெரியுமா? நம்மை உயர்த்துவதற்காக, நம்மை உயர்த்துவதற்காக. ஆகவே என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் என்னை தாழ்த்தி அடுத்தவரை உயர்த்த முயற்சி செய்தால் நாம் குழந்தை இயேசுவினுடைய சீடர்கள். உரோமையர் 12வது அதிகாரம் விவிலியம் வாசிக்கிற பழக்கம் இருக்கிறவர்கள் தயவு செய்து இல்லத்திற்கு சென்று இதை வாசித்து பாருங்கள். முழுவதும் பவுலடிகளார் இதை மட்டும்தான் சொல்றார். யாரும் தன்னை குறித்து மட்டுமீறிய மதிப்பு கொள்ளலாகாது. யாரும் தன்னை குறித்து மட்டுமீறிய மதிப்பு கொள்ளலாகாது. உங்களை பத்தி ரொம்ப பெருசாலாம் நினைச்சுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் பண்ண உடனே கொம்பு முளைச்சிடுது. நீங்க வேணா வீட்டுல போய் தடவி பாருங்க உங்க பிள்ளைங்க தலையில. யூ டோன்ட் நோ எனிதிங் மம்மி. ஓ ரியலி? ஏன்னா இவங்க ஃபர்ஸ்ட் இயர் போயிட்டாங்களா? இப்போ ஐன்ஸ்டைன் 1000 ஆண்டுகளில் பிறந்த விஞ்ஞானிகளிலே தலைச்சிறந்த விஞ்ஞானி ஐன்ஸ்டைன். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவர் ஒரு வார்த்தை அவரை போய் கேட்டாங்களா, கடவுளை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? What is your idea about God? அவர் சிம்பிளா சொன்னாராம், science is too young to understand God. அறிவியல் கடவுளை புரிந்து கொள்ளும் அளவிற்கு இன்னும் வளர்ச்சி அடையவில்லை. எவ்வளவு அழகா சொன்னார் பாத்தீங்களா? அறிவியல் கடவுளை புரிந்து கொள்ளும் அளவிற்கு இன்னும் வளர்ச்சி அடையவில்லை. அது முதிர்ச்சி இல்லாத நிலையில் தான் இருக்கிறது. முதிர்ச்சி இல்லாத அறிவை படித்துவிட்டு இன்று படித்ததனாலேயே தங்களை பெரியவர்கள் என்று ஒரு சிலர் எண்ணிக்கொள்ளுகிற ஒரு தவறான நிலை இந்த உலகத்தில் உலவுகிறது. நம்ம எல்லாரும் இப்படிதான் இருக்கிறோம் இல்லையா? கொஞ்சம் படிச்ச உடனே பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிறோம். நம்ம பெரிய ஆள் ஆக முடியாது. 2 PhD முடிச்சுட்டு சுனாமி பெற்றுக் கொள்ளுகிற இந்த உலகத்திலிருந்து பெற்றுக் கொள்வதெல்லாம் அறிவு கிடையாது. அறிவை தேட வேண்டும். ஆகவே உங்களை விட மற்றவரை எப்பொழுதும் எப்படி கருத வேண்டும்? உயர்வானவராக கருதுங்கள். அப்பதான் குழந்தை இயேசுவினுடைய சீடர்கள். இதெல்லாம் செய்யறேன்னா சும்மா வந்து குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம் சொல்ல ஓடி போயிருங்க இல்லையா? ஆண்டவர் கேட்டாலும் டென்ஷன் ஆயிடுவாரு. ஏசாயா 1வது அதிகாரத்தில் போட்டிருக்கு, நீ என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உன்னை திரும்பி. எங்கள் அன்பு இறைவா, இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தமிழர் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இவ்வேளையிலே எங்கள் முன்னோரை போல அறிவிலும்
இறை நம்பிக்கையிலும் உயர்ந்தவர்களாக ஒற்றுமையாக வாழ்ந்த ஒரு சமூகமாக நாங்கள் இருந்தோம். அப்படி ஒற்றுமையில் உயர்கிற ஒரு சமூகமாக நாங்கள் அனைவரும் மாற எங்களை ஆசீர்வதியும். உழவர்கள் போராடி கொண்டிருக்கிற வேளையிலே, கடும் குளிரில் ஒவ்வொரு நாளும் ஒரு உழவர் இறந்து கொண்டிருக்கிற வேளையிலே, ஆண்டவரே அவர்களோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய நல்ல எண்ணங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்க அருள் தாரும். நாங்கள் குழந்தை இயேசுவின் பெருவிழாவை கொண்டாட வந்திருக்கிறோம். பக்தர்களாக அல்லப்பா, வெறுமனையே ஜபம் செய்துவிட்டு செல்வதற்காக அல்ல, மற்றவர்களை உயர்வாக எண்ணவும், கடவுளை மாட்சிப்படுத்தவும், எங்களையே அடுத்தவருடைய நலனுக்காக கொடுக்கவும், கீழ்ப்படிதலோடு வாழவும், ஒற்றுமையோடு வாழவும் ஆண்டவரே நீர் எங்களை அழைத்தமைக்காக நன்றி. எங்களை விட மற்றவரை உயர்வானவராக நாங்கள் எண்ண வேண்டும். எல்லோரும் அடுத்தவருடைய நலனுக்காக பாடுபட வேண்டும் என்கிற நல்லறிவை எங்களுக்கு தாரும். எங்களை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். போராட்டங்களின் மத்தியிலே, வேதனைகளின் மத்தியிலே, பிரச்சனைகளின் மத்தியிலே, இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வேலை வாய்ப்பை இழந்து குடும்பத்திலே வேதனையை நாங்கள் உழன்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து வேதனையிலிருந்து எங்களை கை தூக்கி விடும். அப்பா, எங்கள் கண்ணீரை துடைத்தருளும். நாங்கள் மறுபடியும் நல் வாழ்வு அடைய அருள் தாரும். நாங்கள் தவறான காரியங்கள் பின்னால் சென்று எங்களையே அழித்துக் கொள்ளாதபடி எப்பொழுதுமே இந்த சமுதாயத்திற்கும் திருச்சபைக்கும் நன்மைகளை மட்டுமே செய்கிற பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றும். இறை வார்த்தைக்கு நேர்மையான பிள்ளைகளாக நீர் எங்களை வழி நடத்தும். எங்கள் குடும்பங்களை பிடித்திருக்கிற எல்லா கேடுகள், பொல்லாப்புகள், சோதனைகள், சாபக்கேடுகள் மறைந்து ஒழிந்து சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம் மட்டும் நிலைத்திருக்கட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வாய் இருக்கிறவங்க மட்டும் சொல்லி பார்ப்போம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விசுவாசிக்கும் மன்றாட்டு. பரிவிரக்கம் உள்ள தந்தையை, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் திருச்சபையின் கட்டளை கடைபிடித்து பிறரை அன்பு செய்து வாழ வரும் அருள அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்னை நோக்கி கூப்பிடு என்று கூறிய மீட்பரே, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் அருள் தந்தையர்களை உமது திருக்கரத்தில் ஆசீர்வதித்து உமது அன்பினாலும் நீதியினாலும் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வானக தந்தை இறைவா, ஏறி பிடித்து உழவு செய்யும் உழவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். உழவர்களின் கோரிக்கைகள் நிறைவேறவும் அவர்களது இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொங்க தேவையான அருளை வழங்க வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் உள்ளங்கையில் உன்னை பொறுத்திருக்கிறேன் என்று கூறிய இறைவா, இப்பகுதியில் வாழும் மக்கள் அனைவரும் நலமுடன் வாழவும் அவர்கள் செய்யும் தொழில்கள் ஏற்றம் பெறவும் உமது அருளை பொழிய வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை பெயர் சொல்லி அழைத்த இறைவா, எம் பங்கில் உள்ள சிறார்கள் உம்மை போல் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த உமக்கும் பிறருக்கும் உகந்த வாழ் வாழ வரமல்ல அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காக இப்பொழுது ஜெபிப்போம். இறைவன் நம்முடைய எல்லா தேவைகளையும் அவருடைய நேரத்தில் அவருடைய திட்டப்படி நமக்கு நன்மைகளாக செய்து தருவாராக. ஆமென்.
உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன். உடை இல்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன். உடை இல்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். இழுத்தவரை தூக்கிடுவேன். இங்கு நலிந்தவரின் துணை இருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையே. இறைவா உந்தன் பாதம் தருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த புனித திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய பெருவிழாவின் காணிக்கையிலிருந்து வெளிப்படும் உமது மன்னிப்பு எம்மை உம்மோடு ஒப்புரவாக்கி முழுமையான இறை வழிபாட்டுக்கு எங்களை இட்டுச் செல்வதாக. எனவே இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்புடையதாய் விளங்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துவது உண்மையிலேயே தகுதியும் நீதிக்குரிய செயலுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்நாட்களிலே நாங்கள் பக்தர்களாக அல்ல சீடர்களாக வாழத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். குழந்தை இயேசுவின் பண்பு நலன்களை எங்கள் வாழ்க்கையில் பின்பற்றி உம்மை மாட்சிப்படுத்துவதும் எங்கள் முன்னோர்களைப் போல அறிவிலும் இறை நம்பிக்கையிலும் சிறந்து விளங்கவும் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக அந்த வானக தூதரடிகளோடு இணைந்து உம்மை புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உடன் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில்
இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற அப்பத்தையும் மீட்பளிக்கிற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுதி இல்லாத எங்களை தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, உயிர் தெளிவியது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய அன்பு பெற்றோர்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த பங்கிலே பணியாற்றி அண்மையில் மரித்த அருட்தந்தை P.K. பிரான்சிஸ், அருட்தந்தை அந்தோணிராஜ், இந்த பங்குக்காக உழைத்து பணியாற்றிய இந்த பங்குள்ள பெரியவர்கள் அனைவரையும் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். உயிர்த்த இயேசு ராஜாவே, அற்புத குழந்தை இயேசுவே, நீர் அவர்களுக்கு நாம் நம்பி இருக்கும் மோட்ச ராட்சியத்தை கொடுத்தரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பகுகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்கும் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி நம் ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதமான ஜபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த ஜபத்தை சொல்லக்கூட நமக்கு தகுதி இல்லை. ஆனாலும் அடுத்தவர் வாழ்வு நலம் பெற வேண்டும், மற்றவர் எல்லோரும் நல் வாழ்க்கை பெற வேண்டும். இந்த புதிய ஆண்டு நம் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆண்டாக, நோய்கள் இல்லாத ஒரு ஆண்டாக, குடும்பத்திலே குறைவு இல்லாத, வறுமை இல்லாத ஒரு ஆண்டாக,
சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு ஆண்டாக, சமாதானமான ஒரு ஆண்டாக அமைய மன்றாடுவோமா? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆம் ஆண்டவரே, போலித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. நாம் பகிர்ந்து கொள்ளவிருக்கிற அமைதி இங்கு மட்டுமல்ல, நாம் செல்கிற இடமெல்லாம் இந்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் பாவங்களை போக்குகிறவர். பக்தர்களாக அல்ல, சீடர்களாக வாழ அழைத்திருக்கிறார். அறிவு தெளிவோடும் இறை நம்பிக்கையோடும் நம் வாழ்வை வழிநடத்தி செல்ல அழைத்திருக்கிற இறைவன். இவருடைய விருந்துக்கு நம்பிக்கையோடு வந்திருப்பவர்கள் மட்டுமே பேறு பெற்றோர். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும், இந்த ஆன்மா நலமடையும். திருப்பாங்க அலைன்மெண்ட் மாறுது. இல்லை திருப்பாங்க திருப்பினா அலைன்மெண்ட் மாறும். அப்படியே விட்டு அப்படியே இருக்கணும். Yeah.
நான் ஓய்ந்த நேரம் என்னை தேடி வந்து தேற்றினார். துயரங்கள் என்னை மாற்றும் நேரம் துணை நின்று வழிகாட்டினார். துயரங்கள் என்னை மாற்றும் நேரம் துணை நின்று வழிகாட்டினார். என் உயிரை தேடி வந்த நேரம் என் நிலை மாறுமே. என் இதயம் அவரில் வாழுமே. அருகிலாவது அன்பை தரும் நேரம் இந்த நேரம் அவரே ஆன உணவாய் நின்று வரும் நேரம் இந்த நேரம் இந்த நேரம். வாழ்வை தருமாறும் நேரம் உங்கள் தோளில் என்னை தாங்கினார். எனக்கு இன்று வாழ்ந்த நேரம் பகிர்ந்து வாழ என்னை மாற்றினார். உலகமே என்னை தோற்றும் நேரம் உறவென்று இன்று நீ வந்தாய். உலகமே என்னை தோற்றும் நேரம் உறவென்று இன்று நீ வந்தாய். பாதை பதித்தனான் என்னை மறந்தேன் உன்னை வருகின்றேன். உன்னுடனே அனுதினம் பெறுகிறேன். இறைவன் அருகில் அமர்ந்து அன்பை தரும் நேரம் இந்த நேரம் அவரே ஆன உணவாய் என்னில் வரும் நேரம் இந்த நேரம் இந்த நேரம்.
அற்புத குழந்தை இயேசுவின் அன்பு மக்களே, பங்குத்தந்தை சார்பாகவும் அருத்தந்தை சார்பாகவும் திருநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். Happy Feast to all of you. இந்த பங்கிலே பணியாற்றிய அருத்தந்தை அந்தோன்ராஜ், PK பிரான்சிஸ், ஆயர் டோடி டிவோட்டா, அந்தோடி டிவோட்டா அவர்களை நான் சரியா தெரிஞ்சதுனால் எனக்கு பின்னால் பணியாற்றியவர்கள் நன்றியோடு நினைவு கூர்ந்து எச்சரிக்க வேண்டும். அதே போன்று ஆலயம் உருவாக ஆழமாக இருந்த அநேக நல்லவர்கள் உள்ளங்கள் பெரியவர்களாம் அவர்களுக்காகவும் மறித்திருக்கிறார். அவருக்காக நன்றி கூறுவோம். பங்கு தந்தைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இன்னும் அதிகமாக நம்முடைய நம்பிக்கை வளர வேண்டும். இந்த நம்பிக்கையானது எல்லா அற்புத குழந்தை இயேசு எல்லா கிறிஸ்து மக்களுக்கு மட்டுமல்ல. ஒரு குழந்தை பாக்கி பார்த்தா அது என்ன மதம் என்ன ஜாதியை கேட்க மாட்டோம். அதை பாசம் பார்த்து போல எல்லாரும் இந்த அற்புத குழந்தை வரும் பொழுது அந்த அற்புத குழந்தை இயேசு ஆசிரியை பெறுவார். உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தரும் நற்செய்தி அறிவிக்கின்றேன். அதுதான் நற்செய்தி. பாலை இயேசு ஆசிரியர் கொடுக்க செபிக்கின்றோம். மீண்டும் திருநாள் வாழ்த்துக்கள். God bless you all. அன்புக்குரியவர்களே, இந்த விழா நமது பங்கின் குழந்தை இயேசு திருவிழா சிறப்பாக அமைவதற்காக உழைத்த நமது விழா குழுவினர் அனைவருக்கும் நம்முடைய நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் அன்பிய குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் நவநாளை சிறப்பித்தீர்கள். ஒவ்வொரு நாளும் நான் கேட்டது போல ஒரு படி மேலே என்று சொன்ன பொழுது நீங்கள் அதை சிறப்பாக செய்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் அன்பிய குடும்பங்களுக்கும் நன்றியும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் காலை 6:30 மணிக்கும் நண்பகல் 1 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் திருப்பலிகள் தொடர்ந்து நடைபெறும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையும் மாலையும் மற்றும் நண்பகல் 1 மணிக்கும் இனி தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நடைபெறும். குழந்தை இயேசு திருவிழாவுக்கு வருகை தந்துள்ள அனைத்து குழந்தை இயேசு பக்தர்களுக்கும் நன்றியும் பாராட்டுக்களும். நாளை காலை 6:30 மணிக்கு பொங்கல் விழா திருப்பலி அருட்தந்தை திசை ஜெரி அவர்களால் சிறப்பிக்கப்படும். நாளை மாலை 6 மணிக்கு கொடியிறக்கம், திருவிழா திருப்பலி திருவிழா நிறைவு திருப்பலியும் நடைபெறும். 6 மணிக்கு கொடியிறக்கம், அதைத் தொடர்ந்து திருவிழா நிறைவு திருப்பலி நாளை மாலை நடைபெறும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 7 மணிக்கு ஈக்காட்டு தாங்கல் அந்தோனியார் கோவிலில் திருப்பலி கோவில் திறந்திருக்கும் வரை தொடர்ந்து நடைபெறும். இன்றைக்கு நம்முடைய பாடற்குழுவினரும் இந்த நவநாள் நாட்களிலும் இன்றைக்கும் சிறப்பாக பாடி சிறப்பித்தார்கள். அவர்களுக்கும் நம்முடைய பீடச் சீரார்கள் ஒவ்வொரு நாளும் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெற்றோருக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாக இன்றைக்கு நீங்கள் கேட்ட இந்த இசை ஒளி, இந்த ஒளி அமைப்பை அமைத்தவர் பிரான்சிஸ் அவர்கள். அதற்காக ஏறக்குறைய 3-4 நாட்களாக நம்ம இங்கே பேசுறது உங்களுக்கு எல்லாருக்கும் கேட்கணும்னு சொல்லி அதுக்காக மிகவும் சிரமம் எடுத்து சிறப்பாக நமக்கு இந்த ஒளி பெருக்கிகளை அமைத்து தந்தார். பிரான்சிஸ் அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். நான் நேற்றைய தினம் சொல்லும்போது நான் எத்தனை பேர் எதிர்பார்க்குறேன்னு சொன்னேன்? 2000 பேர் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. 2000 பேர் முழுமையாக இல்லை என்றாலும் கூட நான் வந்த பிறகு எல்லா வருடங்கள் 2வது வருடம் நிறைய வந்திருக்கிறீர்கள். நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். எனவே இந்த ஆண்டு நிறைய பேர் திருவிழா திருப்பலியிலே பங்கேற்று நிறைய பேர் வந்திருக்கீங்க. உண்மையிலே நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன். ஆனால் இத்தனை பேர் வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் அவ்வளோ சேரும் ரெடி பண்ணியிருந்தோம் முன்னாடியே. நான் சொன்னால் என் ஜனம் வந்துடுவாங்க நம்பிக்கை இருந்தது. எனவே நீங்கள் வந்துவிட்டீர்கள். உங்கள் அனைவருக்கும் இவ்விழாவை சிறப்பித்த
அனைவருக்கும், வந்திருப்பவர்கள் அனைவருக்கும் நமது பங்கின் சார்பாக நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நமக்கு திருப்பலி ஆற்றியவர் பெயர் அருட்தந்தை அருள்மணி. அவர் தான் வேணும்னு சொன்னீங்க. நிறைய பேர் ஃபாதர் திருவிழாவுக்கு அருள்மணி ஃபாதரை கூப்பிடுங்க. சில பேர் என்கிட்ட வந்து ஃபாதர் அன்புமணி ஃபாதரை கூப்பிடுங்க அண்ணா, நான் ஏதாவது ஒரு மணியை கூப்பிடுறேன்னா அப்படின்னு. நான் ஃபாதர்கிட்ட சொன்னேன், ஃபாதர் இது மாதிரி திருவிழா திருப்பலி வர்றீங்களா? ஃபாதர் நீங்கள் சொன்னால் நான் வராமல் இருப்பேனா அண்ணாரு. நான் சொல்ல ஃபாதர், ஜனம் என்ன சொல்ல சொன்னாங்க அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பாக வரேன். ஒரே வார்த்தையிலே முடிச்சிட்டேன். எனவே அருட்தந்தை அவர்கள் உங்களுக்கு இன்னைக்கு அழகான பிரசங்கம், அழகான திருப்பலி. அவருக்கு நன்றி பாராட்டு கைத்தட்டு சொல்லவே இல்லை, எல்லாத்தையும் நீங்களே முடிச்சிட்டீங்க. பாராட்டுக்கள், சிறப்பு. அதிலே தெரியுது எந்த அளவுக்கு நீங்கள் ஈர்க்கப்படுகிறீர்கள், சீடத்துவத்துக்கு எவ்வாறு இழுக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் அவரை பற்றி சொன்ன உடனே சீடர்களாகிய நீங்கள் எல்லாரும், அவருடைய சீடர்களாகிய நீங்கள் எல்லாரும், அவரை பின்பற்றும் சீடர்களாகிய நீங்கள் எல்லாரும், கடவுளுடைய சீடர்களாகிய நீங்கள் எல்லாரும், குழந்தை இயேசுவின் சீடர்களாகிய நீங்கள் எல்லோரும் உங்களுடைய பிரதிபலிப்பை நீங்கள் தெரிவித்தீர்கள். மிக்க நன்றி. திருப்பலி முடிந்தவுடன் நீங்கள் நாற்காலிகளை 10 10ஆக அடுக்கி வையுங்கள். நம்முடைய பங்கின் இடையோ அவற்றை எடுத்து எங்கே இருந்ததோ அங்கே வச்சிடுவாங்க. ராத்திரிக்கே பேரிகேட்டெல்லாம் அந்தந்த இடத்துல வச்சிடுவாங்க. இங்கே திருவிழா திருப்பலி நடந்த மாதிரியே இருக்காத அளவுக்கு ராத்திரியை முடிச்சிடுவாங்க. நீங்கள் வேணும் காலைல வந்து பாருங்கள், இங்கே நடந்துச்சு திருவிழா அப்படின்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு நம்ம பங்கையிலையோ ராத்திரியோட ராத்திரி எல்லாத்தையும் ஏற கட்டிடுவாங்க நம்ம பாஷையில். எனவே நம்முடைய இலையோடு இந்த இடத்தை சுத்தம் செய்து கொடுக்கும்படி அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் நம்முடைய திருவிழாவுக்காக அருட்தந்தை அந்தோணி சாமி, முன்னாள் பங்கு தந்தை, நம்ம எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுவார். எல்லா திருவிழாவுக்கும் வருவார். எந்த நிகழ்ச்சி கூப்பிட்டாலும் உடனே வந்து அவருக்கு இங்கே ஒரு சின்ன ஒரு பற்று விண்டியினாலே அவருக்கு ஒரு தனி சிறப்பு பற்று இருக்கின்றது. அருட்தந்தை லூயிஸ் அவர்கள் நமக்கு பல திருப்பலிகளுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மற்ற நாட்களிலும் வந்து உதவி செய்பவர். அருட்தந்தை லூயிஸ் அவர்கள் நீங்கள் செல்லமாக கூப்பிட்றது தாடி ஃபாதர்னு சொல்லுவீங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் லூயிஸ்னா யாருன்னு நினைப்பீங்க. உங்கள் ஃபாதர் தான், தாடி ஃபாதர் தான். அதே போல் நம்ம மண்ணின் மைந்தர் உபல்டாஸ் அவர் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு வந்து ஆங்கில திருப்பலியும் இந்த சிறப்பு திருப்பலியிலும் பங்கேற்கிறார். எனவே அனைத்து குருக்களுக்கும் நம்முடைய நன்றியும் பாராட்டுக்களையும் தெரிவித்திருக்கிறோம். இறுதி ஆசிரியருக்கு பிறகு அங்கே வினோத குடில்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. 2 வினோத குடில்கள். அதை போய் பாருங்க, அதை ஒரு வீடியோ எடுங்க, இல்லை ஃபோட்டோ எடுங்க, உங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் அனுப்புங்க. குழந்தை நற்செய்தி பணி என்னன்னா, இப்படியும் குடில்கள் இருக்கு, இப்படிப்பட்ட குடில்களிலும் பாலனேசு பிறந்திருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடியவர் பிறகு பாலனேசு தான் என்பது நற்செய்தி. அதில் நீங்கள் பார்க்குற நற்செய்தி அதுதான். அந்த நற்செய்தியை குழந்தை இயேசு திருவிழா அன்னைக்கு நீங்கள் 10 பேர் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா குழந்தை இயேசுவின் நற்செய்தி பணியில் நீங்கள் இன்று ஈடுபடுவீர்கள். எனவே குழந்தை இயேசுவின் திருவிழாவிலே நீங்கள் செய்ய வேண்டிய குழந்தை இயேசுவின் நற்செய்தி பணி, அந்த வினோத குடில்களை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் எல்லாரும் அனுப்பி பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களையும் அவர்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ள செய்யும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, இன்று உலகின் மீட்பர் எங்கள் மத்தியிலே பிறந்திருக்கிறார். அதனால் எங்கள் இறை பிறப்புக்கு ஊற்றாக அவர் இருப்பது போல எங்களுக்கு அழியா வாழ்வை அளிப்பவராகவும் இருப்பாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
முன்னோர்களைப் போல அறிவிலும் இறை நம்பிக்கையிலும் சிறந்து விளங்கவும், செயல்படுத்தக்கூடிய நம்பிக்கையை வாழ்வாக்கவும் சென்று வாருங்கள். இன்றைய வழிபாடு நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. நன்றி